அமெரிக்கா அண்மையில் உங்களுக்கு தெரியும் இலங்கையுடன் ஒரு உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தது. சோஃபா உடன்பாடு என்பதை மாற்றி அதை வேறு வழிகளில் செய்தார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. இந்தியாவும் உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தது. இலங்கை எல்லோரிடமும் கையெழுத்து வைக்கின்றது என்ற ஒரு நிலைப்பாடு ஒரு பேசு பொருள் இருந்தது. அதாவது தற்போதைய அரசு தாங்கள் முன்னைய அரசுகளில் இருந்து வித்தியாசமாக செயற்படுவோம் என்று சொன்னாலும் அவர்கள் அதைவிட மோசமாகத்தான் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நிதி நிலைமையும் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை என்றதொரு பிரச்சனை. எனவேதான் நாங்கள் கதைத்திருந்தோம். ஜெய்சங்கர் கூறியிருந்தார் 2028 ஆண்டு இந்த அரசு முன்னைய கோத்தபாய அரசு போல கலைக்கப்படலாம் என்ற ஒரு நிலை ஒரு மறைப்பு பொருளாகத்தான் அவர் அதை கூறியிருந்தார். இப்போது இந்த புயல் வந்தது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமன்றி கூறிக்கொண்டிருக்கிற நிலையில் நீங்கள் கூறியது போல அமெரிக்கா முதலில் $2 மில்லியன் தான் வழங்குவதாக இருந்தது. அதையும் யூலிசங் இலங்கையிடம் கொடுக்காமல் வேர்ல்ட் பேங்கின் ஊடாக கொடுத்தது மிகப்பெரிய ஒரு அவமானம். இதை கொழும்பு பத்திரிகைகள் கூட அதாவது இலங்கை அரசு இந்த வெளிநாட்டு நிதிகள் தொடர்பாக அதிருப்தி அடைந்திருப்பதாக கூறியிருந்தார்கள். இலங்கையின் இப்போதைய சேதம் கிட்டத்தட்ட $7 பில்லியன் என்று கூறப்படுகிறது. அப்படி $7 பில்லியன் என்று சொன்னால் இப்போது இலங்கையின் அந்நிய கையிருப்பை விட அது அதிகமான ஒன்று. ஏனென்றால் ஆழிப்பேரலை அதாவது சுனாமியுடன் இதை ஒப்பிட முடியாது. சுனாமி கரையோரங்களை தாக்கிவிட்டு போனது. இது ஒட்டுமொத்தமாக இலங்கையை துவசம் செய்துவிட்டது. சுருக்கமாக சொல்ல போனால் தென்னிலங்கையில் இடம்பெற்ற ஒரு முள்ளிவாய்க்கால் என்று சொல்லலாம். அதே ஒரு அனர்த்தத்தை தான் ஏற்படுத்தி போட்டு சென்றிருக்கின்றது. அப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்ப உங்களுக்கு தெரியும் பூட்டின் இந்தியாவுக்கான பயணம் ஒரு சாதாரண பயணம் இல்லை. அதை நீங்கள் உன்னிப்பாக பார்த்தால் தெரியும். 3 மாதத்துக்கு முதல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆராத்தி எடுத்தார்கள் இந்தியாவில். அந்த படங்கள் வெளிவந்திருந்தது. இப்போது ஆழ்ந்த விகடன் ஒரு படத்தை போட்டிருக்கிறது. பூட்டின் படத்தை வைத்து ஆராத்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த பூகோள அரசியல் என்று சொல்றது. அப்ப இதுக்குள்ள நாங்கள் போனோம்டா எப்படி இருக்கும் என்று நான் இதுல சொல்ல தேவையில்லை. முதல் அமெரிக்காவுக்கு ஆராத்தி எடுத்த 3 மாதத்துல பூட்டினுக்கு ஆராத்தி எடுக்கிறேன் சொன்னால் இதுக்குள்ள துண்ட காணும் துணியை காணும் தான் எங்கடியாக்கள் ஓடும். ஏன்னு சொன்னால் அங்க நிக்கிறதோ இங்க நிக்கிறதோ பூகோள அரசியல வடிவாக தெரியாம இதுக்குள்ள இறங்கவும் மேலாது. ரஷ்யா இந்தியாவில RT ரஷ்யன் டுடே டிவி சேனலை ஆரம்பிக்கிறார்கள். ரஷ்யாவின் சர்வர் பேங்க் கிட்டத்தட்ட 3 மடங்கு பெரிதாக வரப்போகிறது. S-400 கொடுக்கிறார்கள். அது மட்டுமில்லாத SU-57 தொழில்நுட்பத்தை வழங்குகிறார்கள் என்று சொல்லி மிக பாரிய அளவிலான ஒன்று. இதன் எதிர்த்தாக்கம் விரைவில் வரும். ஏனென்றால் ட்ரம்பை பொறுத்த நீங்கள் அந்த பாடி லாங்குவேஜை பார்த்தால் தெரியும். மோடிக்கும் ரஷ்யா அதிபருக்கும் இடையிலான பாடி லாங்குவேஜ். மோடியின் பொறுத்தவரை அவர் ஒரு அப்செட்டா தான் நிற்கிறார். ஏனென்று சொன்னால் அது தெரிகிறது அவருக்கு இதால் பெரிய பிரச்சனை வரும் என்று.